ஓம் சத்குருவே சரணம். வாத்தியார் மகராஜ்க்கு ஜெய். குருவர்களால் கல ரகசிய பதிவேட்டில் பார்க்கக்கூடிய விஷயமானது நவராத்திரியில் ஒரு விசேஷமான ஒரு நாள் அப்படின்ட்டு எடுத்துட்டா, நவராத்திரி 9 நாளுமே விசேஷம்தான். பட்டு இந்த உபாங்க லலிதா விரதம் அப்படின்ட்டு ஒரு விரதம் ஒன்று பஞ்சாங்கத்தில் போட்டிருப்பாங்க பாருங்களேன். அது இந்த குரோதி ஆண்டோட வளர்பிறை சதுர்த்தி, காலையில் சதுர்த்தி இருக்கும், அதுக்கப்புறம் பஞ்சமி இருக்கும், திங்கக்கிழமை. அப்போ தான் இந்த உபாங்க லலிதா விரதம் அப்படி போட்டிருப்பாங்க. இது மோஸ்ட்லி பார்த்துட்டிங்கன்னா இந்த பஞ்சமி ஒட்டி இருக்கும், நவராத்திரியோட பஞ்சமியை ஒட்டி கொஞ்சம் ஜஸ்ட் முன்ன பின்ன இருக்கலாம் அந்த திதி வைஸ். பட் ஆனால் பஞ்சமியில் ஒட்டி இருக்கக்கூடியது தான் உபாங்க லலிதா விரதம்னு ஒரு விசேஷமான விரதம் இது. இதை வாத்தியார் என்ன சொல்கிறாரு அப்படி பார்த்துட்டிங்கன்னா, இந்த உபாங்க லலிதா விரதம் காலமாகிய இப்போ இந்த குரோதி ஆண்டோட திங்கக்கிழமை சதுர்த்தி பஞ்சமி கூடிய வேளையில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படி பார்த்தாச்சுன்னா, 3 வேளையும் லலித சகஸ்ரநாமம் அதை சொல்வதற்கு முயற்சி பண்ணுங்க. லலித சகஸ்ரநாமம் மோஸ்ட்லி நம்ம அடியார்கள் எல்லாருமே இப்போ மனனம் பண்ணி வச்சுருப்பாங்க. காரணம், அது ஒரு மோசமான குவாரண்டைன் பீரியடில் நிறைய பேரோட உயிரை காப்பாற்றின ஒரு விசேஷமான ஒரு துதி இந்த லலித சகஸ்ரநாமம். அதனால் அப்போதுலேருந்தே சொல்லக்கூடிய அடியார்கள் எல்லாருமே அது மோஸ்ட்லி மனப்பாடம் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா. நிச்சயமாக இதை இந்த நவராத்திரி சமயத்தில் சொல்கிறது, டெய்லியே நித்தியப்படியே லலித சகஸ்ரநாமம் சொல்கிறது உத்தமம். ஏன் அப்படின்றார் வாத்தியார் அப்படி பார்த்துட்டிங்கன்னா, இந்த 3 கால சந்தியா காலங்கள் இருக்கு இல்லையா, 3 வேளை சந்தியா காலங்கள், காலை, உச்சி, அண்டு, மாலையில், இந்த 3 காலமுமே மூவுலகிலும் இருக்கக்கூடிய முனிவர்கள், சித்தர்கள், ரிஷிகள் எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா லலித சகஸ்ரநாமம் பாராயணம் பண்ணுறாங்க அப்படின்றார் வாத்தியார். ஸோ அவ்வளோ ஒரு விசேஷமானது. அப்போ முனிவர்கள், சித்தர்கள் எல்லாருமே நித்தியபடியே 3 காலங்களாக விளங்கக்கூடிய அந்த சந்தியா காலங்களில் லலித சகஸ்ரநாமம் பாராயணம் பண்ணும்போது நமக்கு அட்லீஸ்ட்டு நவராத்திரி சமயத்தில் வரக்கூடிய உபாங்க லலிதா விரதம் காலத்துலையாவது 3 வேளை பண்ணோன்னா லீவு போட்டப்பா பண்ணுறது அப்படின்ட்டு யோசிக்கலாம். காலையில் ஒரு வாட்டி நிச்சயமாக சொல்லிடுங்க. மதியானம் லஞ்ச் ஹவரில், அது உச்சி காலத்தில் தானே சந்தியா காலம் அப்படின்ட்டுலாம் யோசிக்காதீங்க. மதியத்தில் ஒரு வாட்டி உங்கள் லஞ்ச் ஹவர் டைம்லேயாவது அட்லீஸ்ட்டு சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணிடுங்க. ஈவினிங் ஆஸ் யூஷுவல் நீங்கள் வழக்கம் போல் குழுவில் அமர்ந்து கூட சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இது ரொம்ப விசேஷம். இதில் என்ன ஒரு கூடுதல் சிறப்பம்சம் பார்த்தா, இது நித்தியப்படியே லலித சகஸ்ரநாமம் சொல்கிறது மகா விசேஷம். அதில் இந்த நவராத்திரி சமயத்தில் நாம் சொல்கிறோம் அப்படின்ட்டாச்சுன்னா வாத்தியார் அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, கோடி மடங்கில் அதோட பலன்கள் விருத்தி பண்ணி தரும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்கிறாரு. லலித சகஸ்ரநாமம் சொல்ல முடியாதவங்க லலிதா திரிசதின்ட்டு இருக்குது, லலிதா தேவியோட 108 1008 நாமாக்கள் இருக்குது. இதெல்லாம் சொல்கிறதுக்காவது முயற்சி பண்ணுங்க. ஏன்னா சகஸ்ரநாமம் முழுமையாக முடியலனா கூட இதை பண்ணலாம். இதை சொல்லும் போது ஒரு பரோபகார செயல்கள் அப்படின்ட்டு பார்த்துட்டிங்கன்னா, இதை பற்றின தெரியாதவங்களுக்கும், இப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஒரு ஆஃபீஸில் போய் சொல்கிறீங்கன்னா, அதை கொஞ்சம் நம்பிக்கை இருக்கிறவங்கள பக்கத்தில் வச்சுட்டு நீங்கள் சொல்கிறச்சே அந்த அம்பாளோட திருநாமங்களில் அவங்க காதலையும் கேட்கும்படி சொல்கிறது ரொம்ப மகா விசேஷம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வாத்தியார் குறிப்பிட்டு சொல்கிறாரு. பொதுவாகவே நம்ம லலித சகஸ்ரநாமம் சொல்லும் போது லோபமாதா சமேத அகஸ்தியரையும் அண்ட் அஹக்ரீவ பெருமாளையும் நினச்சிட்டு தான் ஆரம்பிக்கிறோம். அது ஒன்று. முடிக்கும் பொழுது எப்பொழுதும் கோமதி தாயை போற்றின்னு சொல்லிட்டு முடிக்கணும். அப்போ தான் அதோட பரிபூர்ணமான பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும். அது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், இருந்தாலும் ஒரு சின்னதாக ஒரு ஞாபகப்படுத்திக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா, இந்த உபாங்க லலிதா விரத காலத்தில் அம்பாளை அமர்ந்த கோலத்தில் இருக்கக்கூடிய அம்பாள் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்கள போய் நிச்சயமாக தரிசனம் பண்ணுங்கள். தேவி பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனுக்கிரகம் நிச்சயமாக பண்ணுறா. அதனால் அமர்ந்த கோல அம்பிகையை தேடி நாளைக்கு வழிபாடு பண்ணுறது ரொம்ப உத்தமம். வாத்தியார் கூடுதலாக ஒரு விஷயத்த சொல்கிறாரு. இந்த லலித சகஸ்ரநாமம் சொல்கிறது மட்டும் இல்லாமல், முடிஞ்சால் ஒரு தரமாவது இந்த உபாங்க லலிதா விரத காலத்துலையாவது எழுதுங்க. ஒரு நோட்டு பேனா எடுத்துண்டு லலித சகஸ்ரநாமத்தை எழுதுங்க அப்படின்றாரு. அது ஒரு ரொம்ப பெரிய பலன்கள். இவ்வளோலாம் பண்ணுறோமே, இதுக்கு என்ன பலன்றது பின்னாடி சொல்கிறோம் குருவர்களால். இப்படி 3 வேளையும் லலித சகஸ்ரநாமம் சொல்லிவிட்டு வீட்டில் இருக்கிறவா என்ன பண்ணலான்னா, 3 வேளையுமே பால் பாயாசம் நிவேதனம் பண்ணுறது ரொம்ப உத்தமம். அதுலேயும் பாருங்கள், சந்திரனுக்குரிய நாளாக வேறு இருக்கிறதுனால பால் பாயாசம் இன்னும் சிறப்பு தரும்.
அதனால் பால் பாயாசம் வந்து நைவேத்தியம் பண்ணி ஒரு குழந்தைங்க ஏழ்மையாக இருக்கக்கூடிய குழந்தைங்கள் ஒரு 12 பேருக்கு இந்த பால் பாயாசத்தை கொடுக்கறது ரொம்ப ஒரு உத்தமம். அவங்க அதை குடிச்சிட்டு அந்த முகம் வந்து மலரும் ஒரு நிலை இருக்குது பாருங்களேன். ஒரு சந்தோஷம் இருக்கும். அந்த பால் பாயாசம் இனிப்பு இல்லையா? குழந்தைங்களுக்கு கொடுத்தா அது ரொம்ப சந்தோஷப்படும். அதை பார்த்துட்டு நம்ம ஒரே ஒரு வாய் பால் பாயாசம் எடுத்துட்டு இந்த விரதத்தை நிறைவு பண்ணலாம் அப்படின்றாரு. ஏன் இப்படிலாம் பண்ணணும் அப்படின்ற பலன்களுக்கு இப்போ வருவோம் குருவர்களால். அது என்ன சொல்கிறாருன்னா, இந்த கலங்கங்கள் அப்படின்றார். கலங்கங்கள் மீன்ஸ் என்னென்னா பயம். அது மனசில் எப்பொழுதும் ஒரு பயம். இன்னும் நம்ம பிள்ளைக்கு வேலை கிடைக்கலையே, இன்னும் கல்யாணம் ஆகலையே, இன்னும் பொண்ணுக்கு குழந்த பிறக்கலையே, இன்னும் இப்படி இருக்கே அப்படி இருக்கே, நம்ம நிலைமை என்ன ஆகுமோ ஏதாகுமோ, ஏதாவது சம்திங் ஒரு மனம்ன்றது ஒரு எதிர்பார்ப்பு, அதுக்கு ஒரு பயம் இருக்கும் தானே செய்யும். அப்படி ஏதேனும் இருந்ததுன்னா அந்த பயம் நீங்குவதற்கு ஏதேனும் ஒரு வழிவகை நிச்சயமாக அம்பாள் ஏற்படுத்தி தரா அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வாத்தியார் குறிப்பிட்டு சொல்கிறாரு. ஸோ அதனால் உபாங்க லலிதா விரதம், அந்த லலிதா சகஸ்ரநாமத்தோட பெருமையை வந்து சீக்கிரத்தில் சொல்லி முடிக்க முடியாது. அவ்வளவு பெருமை, அவ்வளவு விசேஷங்கள் நிறைஞ்சது தான் அது. அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு இதை சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். கூடுதலாக நவராத்திரி டிப்ஸுன்ட்டு அப்படி எடுத்துட்டிங்கன்னா, இந்த உய்யவந்த அம்மான் அப்படின்ட்டு ஒரு தேவி இருக்கா, உய்யவந்த அம்பா. அவளோட ஒரு 4 வரி, 4, 5, 6 வரி தான் இருக்கும் சம்திங். அது தமிழில் தான் இருக்கும். ரொம்ப எளிமையாக நல்லாயிருக்கும். உய்யவந்த அம்மாவே அப்படின்ட்டு ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன். அந்த துதியை வந்து சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் நவராத்திரி காலங்களில். ஏன்னா அந்த துதி என்ன அனுக்கிரகம் பண்ணுதுன்னா, நமக்கு வந்து குழந்தை போல் ஒரு மனசை வந்து கொடுத்துருமா அந்த துதி. அது அகத்தியர் கிரகந்தத்திலேருந்து வாத்தியார் நமக்காக எடுத்து அனுக்கிரகம் பண்ண துதி அது. அதை வந்து நம்ம அகஸ்திய அடியார்களுக்கு மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும். அந்த துதியை வந்து சொல்லி பாராயணம் பண்ணுங்க. ஜஸ்ட் அது ஒரு 6 வரி தானே. இந்த நவராத்திரி காலத்தில் நித்தியப்படி அதை சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ப்ளஸ் கூடுதலாக சில டிப்ஸு அப்படின்ட்டு எடுத்துட்டிங்கன்னா, இந்த சதுர்த்தியிலேருந்தே மோஸ்ட்லி வந்து சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி 3 நாள் மகாலட்சுமிக்கு ஒரு உகந்த நாள் இந்த நவராத்திரியில். அப்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்துட்டிங்கன்னா, இந்த லக்ஷ்மியை பிரீத்தி பண்ணுறதுக்கு என்ன சில விஷயங்கள் அப்படி வந்து நிறைய இருக்குது. அதில் இந்த சௌந்தர்ய லகரியில் 33வது ஸ்லோகம் ஒன்று இருக்கும். ஸ்மரே நித்யம் அப்படின்ட்டு ஆரம்பிக்கும் வச்சிங்களேன். அது ஒரு விசேஷமான லக்ஷ்மியோட அனுகிரகத்தை பெற்று தரக்கூடியது. அதை விட இன்னொரு பெரிய விஷயம் ஒன்று உண்டு. அது என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த தசமகா வித்யா அப்படின்ட்டு ஒரு 10 தேவியர்கள் இருக்கிறாங்க. ரொம்ப 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 பவர்ஃபுல்லான தேவியர்கள் அவங்க. அதாவது காளி, தாரா, புவனேஸ்வரி, திரிபுர சுந்தரி அப்படின்ட்டு இருப்பாங்க. அந்த 10 பேரில் கமலாத்மிகா அப்படின்ட்டு ஒரு தேவதை இருப்பாள், தேவி. அவங்களோட ஹிருதயம் அப்படின்ட்டு ஒரு ஸ்லோகம் ஒன்று உண்டு. அதை வந்து என்ன பண்ணலான்னா, இந்த நவராத்திரியோட லக்ஷ்மி பூஜை காலத்தில் வந்து அதை சொல்கிறவங்க வீட்டில் பொன்மழை பொழியும் அப்படின்ட்டு அதோட பலன்கள் பலஸ்ருதின்ட்டு ஒன்று இருக்குங்க. எந்த ஒரு ஸ்லோகம், எந்த ஒரு பூஜை அர்ச்சனைக்கும் பலஸ்ருதின்னா இதை சொன்னால் இது நடக்கும், இது கிடைக்கும்ன்ட்டு எழுதி வச்சுருப்பாங்க. அப்போது அந்த கமலாத்மிகா ஹிருதயத்தை சொல்கிறவா வீட்டில் பொன்மழையே பொழியும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் குறிப்பிட்டிருக்காங்க. ஆனால் அது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் 1க்கு 2, 3 வாட்டி படித்து அப்படி அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஏன்னா சான்ஸ்கிரிட்டில் தான் இருக்கும். அது தமிழில் அப்படி நம்ம மொழிபெயர்த்தாலும் அந்த இதுவும் இருக்கும், அது சோடம். அதனால் அதை மட்டும் நீங்கள் அதை பார்த்துட்டு அந்த கமலாத்மிக ஹிருதயம் சொல்கிறது உத்தமம். ப்ளஸ் நவராத்திரி காலங்களில் கண்டிப்பாக திதி நித்யாவை வந்து தியானம் பண்ணுங்க. அந்தந்த நாளுக்குரிய திதி நித்யாவை நிச்சயமாக மனசில் நினச்சிங்கோ. இப்போ உதாரணத்துக்கு இப்போ இன்றைக்கி சதுர்த்தி இருந்ததுன்னா பேருண்டா, அப்புறம் நாளைக்கு பஞ்சமி, அக்னிவாசினி அப்படின்ட்டு அட்லீஸ்ட் அந்த நாமாக்களையாவது தெரிஞ்சுங்க. ஏன்னா காயத்ரி இருக்குது, அவங்களுக்குரிய பூஜைகள் இருக்குது, தியானம் இருக்குது, நிறைய பூஜைகள் முறைகள்லாம் இருக்குது. அவ்வளோ தொலைவுலாம் நீங்கள் போடலாம். அட்லீஸ்ட் காயத்ரி மந்திரத்தையாவது, அவங்களோட காயத்ரி மந்திரம் அண்டு அந்த தியான ஸ்லோகங்கள் உண்டு. இந்த பேருண்டான்னா அப்படி ஒரு ஸ்லோகம், அக்னிவாசினிக்கு ஒரு ஸ்லோகம், எல்லாருக்குமே திதி நித்யா 15 பேருக்கும் ஒரு ஸ்லோகங்கள் உண்டு. முடிஞ்சால் அதையும் கூடுதலாக சேர்த்துங்க. இதெல்லாம் நவராத்திரியில் வந்து கூடுதலாக செய்கிறதுனால ஒட்டுமொத்தமாக நம்ம இல்லமே எப்படி இருக்கும் பார்த்தா, அந்த ஸ்ரீபுர லோகம் மாதிரி, அந்த லலிதா மண்டலம் மாதிரியே மாறிடும். அம்பாள் எப்பொழுதுமே நாட் ஒன்லி நவராத்திரி மட்டும் இல்லாமல் எப்பொழுதுமே நம்ம இல்லத்தில் தங்குவதற்கும் நம்ம பிரார்த்தனை பண்ணுவோம் குருவர்களால். ஓம்.